அனைவருக்கும் வணக்கம். உலகில் உள்ள ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டுகிறேன். எம்பெருமான் முருகனையும் வேண்டிக்கிறேன். பொதுவாகவே நம்ம கோயிலுக்குன்னு போனோம்னா நார்மலாகவும் பூஜை பொருளுக்காக தேங்காய், வாழைப்பழம், பூ, பத்தி, சூடம், அப்புறம் அகல் விளக்கு, தீபம் ஏற்றுறதுக்காண்டி வாங்கிட்டு போவோம். அது எல்லாரோட வழக்கமும் கூட. அப்படி வாங்கிட்டு போகும்போது அதில் ஏற்படுற தத்துவங்கள், அதனால் அந்த பொருட்கள்னால ஏற்படுற தத்துவங்கள் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த வகையில் எதை சொல்லியிருக்காங்கன்னா, தேங்காயை வந்து நம்ம கோயிலுக்கு ஏன் கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயை உடைச்சி பூஜை பண்ணுறப்ப உள்ளே வந்து இனிமையான தண்ணீரோ சுவையான தண்ணீரோ இனிமையான பருப்பு அதில் இருக்குது. அதே மாதிரி நம்ம வழிபடுறப்ப அந்த தேங்காயை உடைக்கும் போது நம்ம மனசில் இருக்க அகந்தையை உடைஞ்சு நம்ம நல்ல மனமும் நல்ல குணமும் வெளிப்படணும் அப்படின்றது தான் அந்த தேங்காயோட தத்துவத்தையும் அர்த்தத்தையும் சொல்கிறாங்க. அப்படி இனிமையாகவும் அன்பாகவும் இருக்கும்போது நம்மளோட மனசில் வந்து அகந்தை இல்லாமல் அன்பான மனசாக வந்து நம்மகிட்ட அகந்தையற்ற மனசாக தேங்காயை சமர்ப்பிக்கும் போது கடவுள்கிட்ட கொடுக்கும்போது நம்மளும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கொண்டு போகிறோம். வாழைப்பழத்தில் வந்து ஏன் கொண்டு போகிறோன்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து விதை இருக்கும். முக்தி பெற்ற மாதிரி விதை இருக்கும். ஒரு சில வேறு பழங்களில் வந்து இருக்காது. அப்படி முக்தி பெற்ற எனக்கு வந்து இந்த பிறவிலே முக்தி கொடுங்க, வேறு பிறவி எதுவும் வேண்டாம் அப்படின்னு நம்ம வழிபடுற மாதிரி வாழைப்பழத்தை கொடுக்குறாங்க. சாமிக்கு அதை வச்சு வழிபடுறாங்க. அடுத்து விபூதி பார்த்திங்கன்னா, விபூதி எல்லாருக்குமே அது நல்லா தெரிஞ்சது தான் ஒன்று தான். கடைசியில் ஒரு பிடி சாம்பல் ஈசன் உடம்புல பூசியிருப்பார். அந்த ஒரு பிடி சாம்பல் தான் எல்லோரும் ஆக போகிறோம். அது வரைக்கும் நம்மளோட அகங்காரம் எல்லாத்தையுமே கைவிட்டுறணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் நம்ம அந்த ஒரு பிடி சாம்பல் ஆகணுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்காக அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த விபூதி. அடுத்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு நம்ம கோயில் கொண்டு போய் ஏற்றுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, நம்ம ஏற்றுற அகல் விளக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கும், நம்ம மன நிம்மதியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே அந்த விளக்கு கொடுக்குற மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தையும் நல்ல ஒரு பண்பையும் அடுத்தவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறணும், ஒளியாக பரவணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு பெரியவங்க வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களையும் தத்துவங்களையும் சொல்லி வச்சுருக்காங்க. நான் படித்ததை உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி.